இன்று நாம் சிந்திக்க இருப்பது மகாலட்சுமி அஷ்டகம். மகாலட்சுமி என்றால் திருமகள், அஷ்டகம் என்றால் 8. அலைக்கடலில் உதித்த லட்சுமியை ஈரடிகளாக வரும் இந்த ஸ்லோகங்களைக் கொண்டு இந்திரன் வழிபட்டான் என்று பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. செல்வ வளம் அருளும் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒருமுறை படிப்பதால் என்ன பலன், இருமுறை படிப்பதால் என்ன பலன், 3 முறை சொல்வதால் என்ன பலன் என்று இந்த பாடலிலேயே கூறப்பட்டுள்ளது. நம் அனைத்து விதமான செல்வ வளங்களுக்கும் மங்களத்திற்கும் உரியவளாக இருக்கும் லட்சுமியை துதிக்கக்கூடிய முக்கியமான பாடல்களில் இப்பாடலும் ஒன்று. இந்த ஸ்தோத்திரத்தின் 8 பாடல்களும் 8 விதமான பொருள்களை கொண்டது. ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் 2 அடிகளை கொண்டது. இந்த சக்தி வாய்ந்த ஈரடி ஸ்லோகமானது இந்திரனால் லட்சுமியை துதித்து பாடப்பட்டது. மகாலட்சுமி அஷ்டகத்தை தொடர்ந்து நாம் சொல்லி வருவதன் மூலம் மகாலட்சுமியின் அருளுடன் செல்வ வளமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு நிச்சயம் அமையும். வறுமை நம்மை அண்டாது. இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை துதிப்பவர்களுக்கு இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். தினமும் காலை மாலை என்று 2 முறை துதிப்பவர்களுக்கு வீட்டில் செல்வங்கள் சேரும், தானியங்கள் பெருகும், வறுமை என்றும் வராது. தினம்தோறும் 3 முறை துதித்து வழிபடுபவர்களின் இதயத்திலும் வீட்டிலும் மங்களங்கள் அருளும் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேறி வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் யோகத்தை தந்து எதிரிகளை அழித்து நமக்கு துன்பம் வராது காப்பார். 2 அடிகளால் அமைந்த இஸ்தோத்திரத்தில் மொத்தம் 10 பாடல்கள் உள்ளன. 10வது பாடலில்தான் இப்பாடல்களை படிப்பதால் என்ன பலன் என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அஷ்டக மந்திரம்தான் இந்த மகாலட்சுமி அஷ்டகம். இதை தினமும் உளமாற துதித்து மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தை பெறுவோம். அப்பாடலை இப்பொழுது சிந்திப்போம். தினமும் இதை கூறி மகாலட்சுமியின் பரிபூரண அருள் பொங்கிய சாந்த வடிவத்தில் அவளின் அனுக்கிரகத்தை பெறுவோம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீவேடேஸ்வரபூஜிதே சங்கசக்ரஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்திபுத்திப்ரதே தேவி புத்திமுக்திப்ரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜே யோகசம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்தூலசூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாவஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. பத்மாசனசிதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானலங்காரபூஷிதே ஜகதிஷ்டே ஜகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. மகாலட்சுமி அஷ்டகஸ்தோத்திரம் ய படேத் பக்திமான் நர சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. ஏககாலம் படே நித்யம் மகாபாபவிநாசனம் த்விகாலம் ய படே நித்யம் தனதான்யசமன்வித த்ரிகாலம் ய படே நித்யம் மகாசத்ருவிநாசனம் மகாலட்சுமிர் பவே நித்யம் பிரசன்ன வரதா சுபா. இந்த கடைசி பாடலில் இப்பாடலின் பலன் கூறப்பட்டுள்ளது.
தினமும் இந்த அஷ்டகத்தை ஒருமுறை சொன்னால் அவர்களின் பாவங்கள் அனைத்தும் அழியும். தினமும் இருமுறை சொல்லி வழிபடுபவரின் இல்லத்தில் தனமும் தானியமும் குறைவின்றி நிறைவாக விளங்கும். இதனை 3 முறை தினமும் சொல்பவர்களின் எதிரிகளை எளிதாக அவர்கள் வெல்வர். மகாலட்சுமியின் பேரருளை பெற்று உய்வர். மகாலட்சுமி அவர்கள் நெஞ்சகத்தில் நிலைத்து நிற்பாள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.